வணங்கி நீட்டி நிமிர்ந்து நீங்க எந்திரிக்கிறதுக்குள்ள திரும்ப நாளைக்கு நைட்டு வந்துடும். ஏன் எந்திரிக்கிறீங்க? ஒரேடியா தூங்கிட முடியாதானே? இவ்வளவு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கொழுப்பத்தவளுக்கு எவ்வளவு கொழுப்பு! திமிரா தெனாவட்ட படுத்திருக்கலா? உனக்குலாம் வாயில சொன்னா பத்தாதடி. அம்மா அம்மா சொகமா தூங்க தெரியுதோ? வீட்ல வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது. எல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் துளசி. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அண்ணன் வந்து என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? துளசி இன்னும் ரூம் திறக்கல, துளசி தூங்கிக்கிட்டு இருக்கா, நீ போய் சமையல் என்னைய சொல்றாரு. அப்படி சொல்லணும், நான் சமைக்கணும், நான் கஷ்டப்படணும், நான் தானே உன்னோட எண்ணம். அதை நீ பார்த்து சந்தோஷப்படணும், அதானே உன் எண்ணம். உன் எண்ணத்தை ஓடி ஓடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கேன். சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட். அதுலயும் நீ வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது உங்களோட ஆசையா? நீ வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தானே இருக்கிற. வேலை விட்டு எங்கேயும் போறியா? இல்லல. வீட்டுல இருக்க உனக்குலாம் எதுக்குடி ரெஸ்ட்? நைட் தூங்கணுமா, காலைல எந்திரிச்சமா அடுத்த நாள் வேலையை பார்த்தமான இல்லாம நல்லா தின்னுட்டு மிச்சம் மீதி அனைத்தையும் தின்னுட்டு குண்டு பூஸ் மாதிரி இருக்கீல்ல, அதனாலதான் காலைல எந்திரிக்க முடியல உன்னால. கீழே பாயில படுத்து கிடந்த நாய்க்கு உங்க அண்ணன் பெட்டு வாங்கி கொடுத்துருக்காருல, கட்டில பெட்டும், அதனாலதான் சொகுசா பெட்டோட ஒட்டிக்கிற போல எந்திரிக்க முடியாம. அண்ணே, ஏங்க நீ இப்படி எல்லாம் பேசுறிய? நான் என்னைக்காவது இப்படி வேணும்னே தூங்குவானா? நெசமாவே எனக்கு காய்ச்சல். நீ நைட்டு ஃபுல்லா குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி போட்டுச்சு தெரியுமா? தலையெல்லாம் கனமா இருக்க. நீ எந்திரிக்கவே முடியல. அதுதான் நீ விடிஞ்சது கூட தெரியாம அசந்து தூங்கிவிட்டேன். நடிப்புக்காரி, உன் நடிப்ப உங்க அண்ணன் வேணா நம்பலாம். இந்த வீட்டுல உள்ளவங்களை பாசம் பாசம் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கீல, அவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். குழந்தை கூட சாப்பிடாம இருக்குது. மணி என்னன்னு தெரியுமா? பார்த்துட்டு வந்து தொலை, வந்து எதையாவது வந்து பண்ணி தொலை. இந்த வார நீ இந்த வார மூஞ்சிய கழுவிட்டு வார. ட்ரெஸ் எல்லாம் தண்ணி இப்படியா ஊத்தி விடுவிய? நானே குளிர் காய்ச்சல்ல பேன கூட ஆஃப் பண்ணிட்டு போத்திட்டு படுத்து கிடந்தா இப்படி மூஞ்சில ஊத்துறிய? தட்டி அனுப்பி இருக்கலாம்ல. ஆமா ஆமாடி, இந்த வீட்டு இளவரசிய அப்படியே தட்டி எழுப்பி பக்குவமா தேர் மேல தூக்கி வச்சு அப்படியே வந்து ஹால்ல விடுறதுக்கு போடி. ஏய் இங்க பாரு, காய்ச்ச கீச்சன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் மத்த கூட வந்து டிராமா போட்டுக்கிட்டு தான் வை, பிச்சு தூக்கி எரிச்சு போய் பாத்துக்க. எவரே குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி போட்டுச்சோ, காய்ச்சல் தூக்கி போட்டுட்டு வந்து வேலையை பாரு வாடி. உறவுகள் எனக்காத புரியன சில உணர்வுகள். ஏங்க நீ இப்படி கத்திரியே? டென்ஷனா போங்க, நீ வரேன் வரம் தான் சொல்றல்ல, வர மாட்டேன்னா சொல்றேன். சொல்லுவிய வர மாட்டேன்னு வர. துளசி இப்ப வர வர என் மேல பயமோடது விட்டு போச்சு. ஈத்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. ஏய் அப்புறம் ஒரு விஷயம், அங்க வந்து தூங்கிட்டு இருக்க மூஞ்சில தண்ணியை ஊத்துனா அதை ஊத்துனா இதை ஊத்துனா நினைச்சுட்டா எதையாவது ஏற்றது வாய் விட்டு சொல்லிக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு இருந்தேன் வையி, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தண்ணியை ஊத்திட்டா குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி போட்டது, எதையாவது வாயை திறக்காம போய் கிச்சன்ல வேலையை பார்க்கணும். ஐயோ நான் சொல்லல சொல்லல சொல்லல, போங்க நீங்க. திமுரு நாய்க்கு ஒரு நாள் வாயை உடைச்சு விட்டாதான் சரி வருவா. குளிர் விட்டு போச்சு பல்லாம். என்ன வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஒன்னொன்னா உனக்கு பின்னாடி எந்திரிச்சு வரும், பொண்ணத்தையும் காணா. அட உனக்கு இத்தனை பொம்பளையா இருக்குதுங்க வீட்டுல, ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு டீ காப்பி கொடுக்க ஆள் இல்லையே. இந்த சிவகாமி எங்க போச்சு காலையிலேயே? துளசி, சிவகாமி, சிவகாமின்னு கூப்பிட்டோம்னா ஓடி வந்து என்னன்னு கேட்ட மாட்டாங்க இவங்க. என்ன அவசரம்? பேசுடி. ச்சே, உன்கூட எப்போதுமே இதா போச்சு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. ஏய், நான் இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன், பேசுப்பா. ஏக்கா வேலையா?
லதா, அப்பாவுக்கு காலையிலேருந்து ஒரே தலைவலியாக இருக்குது காப்பி டீ குடிக்காம. ஒரு டம்ளர் காப்பி கொண்டு வரியா போய்? அட போங்கப்பா, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? என்னால காஃபி போட முடியாதுப்பா, நான் பிஸியா இருக்கேன். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என்னையாவும் போற்ற வேண்டும். உன்னை கேலி செய்யும் லதாவாயை மூட வேண்டும். என்ன லதா மேடம், பெத்த தகப்ப தலைவலிக்குதுன்னு டீ கேட்கிறாரு, ஒரு டீ போட்டு கொடுக்க துப்புல உனக்குலாம்? அப்படின்னா மேடம் பிஸியா இருக்கிய? ஈரான் இஸ்ரேல் போற நிறுத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆள பரடா ஆள. ஏய், பல்ல பேக்க போறேன். ஆமா மேடம், ஆமா நெட்டலைக்கு மேடம், நாங்க பிஸியாவே இருக்கோம். அப்படியே போய் அக்காவுக்கு ரொம்ப தலைவலிக்குது, அப்பாவுக்கு காப்பி எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க போங்க. இவங்க மட்டும் தடைகளை வச்சு சாப்பிட்டு போறாங்களாம். முதல்ல சுடுதண்ணியை கத்துக்க, நீ அப்புறம் தடைகளை தகர்க்கலாம். தகர்க்கிறேன், தடைய கிச்சன்ல இருந்தே தகர்க்கிறேன். அப்பா, உங்களுக்கு டீ வேணுமா, காப்பி வேணுமா, இஞ்சி டீ வேணுமா, மல்லி டீ வேணுமா, என்ன டீ வேணும் சொல்லுங்கப்பா. அப்பா சும்மா பயப்படாம சொல்லுங்கப்பா. கிரீன் டீ வேணுமா, லெமன் டீ வேணுமா, கருப்பு டீ வேணுமா, வெள்ளை டீ வேணுமா, என்ன டீ வேணும்னு சொல்லுங்கப்பா. போட்டுட்டு வந்ததெல்லாம் அதான் முகத்துல கறி அள்ளி பூசல்ல. அடடா, பரவாயில்லையே, உனக்கு டீ போடவே தெரியும் நினச்சிக்கிறேன். டீல இத்தனை வெரைட்டி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய விஷயம் நட்டலையே, உனக்கு தெரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம். என்ன இப்படி சொல்றாரு? புகழ்றாரா இல்ல எதுவா இருந்தாண்ட ஒரு வேகத்துல கேட்டுப்பட்டோம், ஆர்டர் கொடுத்து போடுவாரோ? இல்லக்கா நீ எல்லாம் பொண்ணா? ஏன் அதுல சந்தேகம் உனக்கு? பொம்பளை பிள்ளைன்னா ஒரு அடக்கம் ஒடுக்கமா இருக்கும். காலை தூக்கி எங்க தூக்கி வச்சிருக்க? ஏன் விட்டா உன் தலையில தூக்கி வச்சுக்குவேன். அப்படி இப்படி பேசி மைண்டை டைவர்ட் பண்ணி விட்டு போடுவோம். இல்லாட்டி காப்பி போட அனுப்பி போடுவாரு. காப்பி எப்படி நம்ம போய் போடுறது? வாய்க்கிலேயே பேசிவிட்டோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கணும்ல, அதுதானே கஷ்டம். கதை அப்படி போகுதா? அதானே பார்த்தேன், என்னடா மசாலா காப்பி லெமன் டீ அப்படி இப்படின்னு அடுக்கிட்டு போறாளேன்னு. எல்லாம் வாய் தானா? நெட்டலகி கால் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொன்னதுக்கு அப்புறம் மேலே தூக்கி வைப்பனா, காலை எடுத்துடுறேன். அப்பாவுக்கு தலைவலிக்குதான், போய் டீயை கொடுப்போ. பாவி வரப்பா இதை வச்சு சண்டை எழுப்பான்னு பார்த்தா, பேசிக்கிட்டு இங்கே ஓட்டிடலான்னு பார்த்தா கரெக்டாக வழி விட்டு விட்டாலே. என்னப்பா நட்டலையே, அந்த டீ போடவா இந்த டீ போடவான்னு அடிக்கிட்டே போனேன். எதையாவது உன்னை போட்டு கொண்டுட்டு வாப்பா, போப்பா. போகிறேன்ப்பா, போகிறேன், போய் போடுறேன். அதுக்கப்புறம் பின்விளைவுகள்லாம் நீங்களே சந்திச்சுக்கிறீங்க. நான் அது மகளிர் தினம், அதுமா ஒரு முயற்சி எடுத்து போடுறோம்னாலும் சொல்லியிருந்திருக்கேன். ஒன்ன மாதிரி இல்லை. இரு, உனக்கெல்லாம் சக்கரைக்கு பதிலாக விஷத்தை கலந்து கொண்டு வரேன். போயிருமே, நீ சக்கரை போட்டாவே அது விஷம் மாதிரி தான் இருக்க போகுது. கிரேட் இன்சல்ட் பண்றாளே. முதல்ல செமினி கிட்ட காப்பி போடுறது எப்படி, டீ போடுறது எப்படின்னு கேட்டு கத்துக்கிறோம். துளசி, துளசி, என்ன சத்தம் கிடமா இருந்துச்சு காணோம்? லதா, நெட்டலகி, அம்மா, யாரையும் காணா. கௌரி, அண்ணே சொல்லுனே, உன்னை காலை தூங்கி எந்திரிச்சோன்னு பார்த்தனா, ஆளையே காணாம இருந்தியா? கடை திறக்கிறதுக்கு தான் போயிட்டியோன்னு நினைச்சனே. ஏன் துளசி, உனக்கு எதுவும் உடம்புடம்பு சரியில்லையா? காலையில் எப்போ 4 மணி 4:30க்கெலாம் எந்திரிச்சிருவேன். இன்னைக்கு வந்து பார்த்தேன், இன்னும் ரூமு கதவே திறக்காம இருந்துச்சு. அப்புறம் எங்கிட்ட போய் நான் கடையை திறக்கிறது? அதான் மணி போயிட்டு அவன் ஒரு சாவி வச்சிருக்கேன், திரடா வரேன்னு சொல்லிட்டேன். இல்லண்ணே, நான் நல்லாத்தான் இருக்கிறேன், உடம்புக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, எழுப்ப வேண்டியதானே, கதவை தட்டி எழுப்பலாம்ல. சும்மா தான் கதவை அடைச்சிருந்துச்சு, தாப்பாடாக போட்டு படுத்திருக்கேன். ஏன் துளசி, என்னைக்கோ ஒரு நாள் தான் அத்தி புத்தது மாதிரி அசந்து தூங்குற, அதுலேயே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணணுமா? உனைய தூங்குமா, உடம்புடம்பு சரியில்லை, டயர்டா இருக்குன்னா தூங்கி எந்திரின்னு அண்ணன் சொல்றேன். அசந்துல தூங்கவா? ஏன்னு ஒரு நாள் அசந்து தூங்குனதுக்கு பத்தியில அவங்க வேலை அப்படி இப்படி கடந்து வச்சு, நீ போய் கடையை திறக்கல. எல்லார் வேலையும் என்னால கெட்டு போக கூடாதுல்ல. துளசி, இந்த மஞ்சள் பையிலையும் கவர்லையும் டிஃபன் தான் போய் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாம் இருக்குது, வடை, பொங்கல்லாம் எல்லாருக்கும் எடுத்து வச்சப்பறம் கூப்பிட்டு கூப்பிட்டு துளசி. மணி ஆயிடுச்சு, மணி இப்பவே 9 மணி ஆயிடுச்சு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் ஹோட்டல்லாம் ஊருப்பட்ட காசு ஆகும், எதுக்குனே இப்படி பண்ற? அட, என்னைக்கோ ஒரு நாள் தான் ஹோட்டல் சாப்பாடு, என்னைக்கு எங்களாம் சாப்பிட விட்டுருக்க? அதுதான் 3 தினமும் வகை வகையா சமைச்சு போட்டுறிய. என்னைக்கோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டே இருந்து நாங்களே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றோம். ஒரு நாளாவது சாப்பிட விட துளசி, உன்னோட சாக்கில் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். என் தங்கச்சியே என்னைக்காவது ஒரு நாள் தான் அவளுக்குன்னு நிம்மதியான தூக்கம் தூங்குறா, அதையும் இந்த அண்ணனால கெடுக்க முடியுமா?
சும்மா சொன்னேன்டா கண்ணு. ஓ சாப்பாடை இந்த ஹோட்டலாவது மிஞ்ச முடியுமா? சும்மா சொன்னேன். என் தங்கச்சிக்காக தான். தங்கச்சி ஒரு நேரம் சமைக்காம இருக்கணும் தான் அண்ணன் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். இப்ப நல்லா இன்னைக்கு தூங்குனியா? நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? இதுதான் துளசி அண்ணனுக்கு வேணும். எனக்காவது முடியாட்டி ரெஸ்ட் எடு துளசி. போட்டு இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்காதம்மா. இன்னைக்கு எல்லாரையும் காலை சாப்பாடுக்கு நான் பட்டினி போட்டதே என் மனசெல்லாம் பக்கு பக்குன்னு வருது. அன்னைக்கு எந்திரி எழுப்பி விட்டுருந்தீங்கன்னா ஒரு தோசை மாவு ஊத்தி டக்கு பக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சாது கொடுத்துருப்பல. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசையை ஊத்தி கொடுக்க எனக்கு எம்பிட்டு நேரம் ஆயிரப்போகுது. போன நீ சரி சரி பேசிட்டு இருக்காம சூடு ஆடுறதுக்குள்ள எல்லாருக்கும் எடுத்து வை துளசி. இப்படியே இருக்காத துளசி. நம்ம நெட்டலைக்கு லதாவுக்கு உங்களுக்குலாம் சமையல் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிடு செய்யு. நீ அதை சொன்னாதானே செய்யுங்க. நீ கொடுக்குற செல்லத்தினாலதான் அது ரொம்ப திமிர் பிடிச்சி தெரியுதுங்க. கூட பிறந்த தங்கச்சியில அதட்டி வேலை வாங்கணும்னு சொல்ற எனக்கு கட்டின பொண்டாட்டியை அதட்டி அடிச்சு வேலை பாருன்னு சொல்ல முடியலையே. நான் சொன்னாலும் அவ கேட்குற மாதிரி இல்லையே. காலையில எவ்வளவோ போய் கெஞ்சின துளசி. துளசி எந்திரிக்கல முடியல கொள்ள என்னன்னு தெரியல ரெஸ்ட் எடுக்குது. இன்னைக்கு ஒரு நாள் எதையாவது செய்யுமா கௌரின்னு சொன்னதுக்கு ஐயோ பேசின பேச்சுக்கு தான்ப்பா ஓடி போயிட்டேன் ஹோட்டலுக்கு. ஐயோ விடுனே. நான் இருக்கும்போது அண்ணி எதுக்குன்னா வேலை பார்க்கணும்? அவங்க படிச்சவங்க வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க அன்னைக்குன்னு போய் பார்க்க சொன்னா கஷ்டமா தானே இருக்கும். உன்னை என்ன சொல்றதுனே தெரியல துளசி. நீ பேசும்போது உன்னை கையெடுத்து கும்பிடுறதா இல்ல என் பொண்டாட்டி வேலை பார்க்காத நினைச்சு அசிங்கப்படுறதான்னு தெரியல துளசி. என்னைக்கு ஒன்னே வேற பார்க்கல, அண்ணியும் வேற பார்க்கல. நீங்க ஒண்ணுதான், எனக்கு அண்ணியும் ஒண்ணுதான். அண்ணி கூட ஒரு வார்த்தை குறைச்சு ஒரு வார்த்தை நீ பேசினாலும் நீ பேசுற மாதிரி தானே நான் மனசுக்குள்ள எடுத்துட்டு போறேன். நானே பிரிச்சு பார்க்காதப்ப நீ ஏனே பிரிச்சு பார்த்து சங்கடப்பட்டுட்டு இருக்கேன்னு அட போன நீ. உன்னைதான் இந்த நெஞ்சுவா அடியே லதா அப்பா அண்ணி எல்லாரும் வாங்க சாப்பிட. சாப்பாடு ரெடியா இருக்கு. என்ன அண்ணன் தங்கச்சி அரட்ட அங்கே வரைக்கும் கேக்குதே. அப்படி என்ன கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா நீ அண்ணன் கூட பேசிக்கிட்டே இருந்தேன். பேசுறதுக்கே இப்படி சத்தமா? வா கௌரி சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. என்ன இப்பதான் மேடம் கதவை திறந்துட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்களோ? அப்படி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணிருக்காங்க மேடம்? அண்ணே நான் சாப்பாடு அதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை நீ. நான் எந்திரிக்க லேட் ஆயிடுச்சா, அதுக்குள்ள இன்னும் யாருமே எந்திரிக்கலையே. யாரும் எந்திரிக்க காணாமன்னு சொல்லி அண்ணனே இன்னைக்கு ஹோட்டல்ல போயிட்டு இட்லி தோசை பொங்கல் வடை கிட எல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு. நீ சாப்பிடுங்க, உட்காருங்க, வாங்க எடுத்து தர்றேன். ஏங்க ஹோட்டலா? ஆமா. என்னங்க ஆமா? என்ன ஆமா? ஹோட்டல்ல அத்தனை பேருக்கு வாங்குறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும் தெரியுமா? ஏங்க இப்படி காசு தண்ணி மாதிரி செலவு பண்றீங்க? நம்மளுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்படியெல்லாம் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்குறேன் அது வாங்கி கொடுக்குறேன்னு ஏன் உங்க தங்கச்சி செய்ய மாட்டாளா? வீட்டுல சும்மா தானே இருக்கிறா, அதை சொல்லி சொல்லி வேற காமிக்கணுமா? நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்க, நீங்க நான் பாப்பா 3 பேரும் ஹோட்டல் போய் சாப்பிட்டு வரலான்னு சொன்னேன்ல. ஏன் உனக்கு எனக்கு பாப்பாக்கு மட்டும் தான் வயிறு வாயிருக்கா? மற்ற இந்த வீட்டில் யாருக்கும் வயிறு வாய் இல்லையா? இல்ல பசி தான் வராதா? பேச்சுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. அண்ணே என்ன அண்ணன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா என்னன்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் அண்ணன் உங்களுக்கு பிடிச்சதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்து வைக்கவா? உட்காருங்க அண்ணே. ஏய் துளசி, அதன கேள்வி? அண்ணன் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் புருஷன் நான் பேசக்கூடாதா? எல்லாம் உன பர்மிஷன் கேட்டுட்டு தான் பேசணுமோ? மேடம் ரொம்ப ஓவரா பேசுறீங்க மேடம். ஐயா அண்ணே, என் அண்ணன்கிட்ட நீங்க பேசாம வேற யார் பேச போறா? நான் அதெல்லாம் சொல்லல. நீ சாப்பாட பத்தி என்ன கேட்டுட்டு இருந்தியல, அதனாலதான் நீ சொல்றேன். யாகன்னு இப்படி? துளசி, நீ அவளுக்கு சாப்பிட தட்டில் வச்சு எடுத்து கொடு. சரி சரி, சீக்கிரம் எடுத்து வை பிளேட்ல. நான் சோஃபால உட்காந்துருக்கேன், நான் டிவி பார்த்துட்டே சாப்பிட போறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு வாங்க. சரிங்க அண்ணி. சரிங்க அண்ணி. குண்டு பூஸ், என்ன ஒரு சந்தோஷம் வேலை பார்க்காம இருக்குமோ. ஏ கௌரி, நான் அமைதியா இருக்கிற நீ ஓவரா போயிட்டு இருக்க. அது என்ன, உனக்கு தானே சாப்பாடு, நீ தானே டிவி பார்க்க போற. அப்ப பிளேட்ல எடுத்துட்டு வா, எடுத்துட்டு போய் நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு. அதெல்லாம் கொண்டாந்து தர்றது. இவர் ஒருத்தர் கட்டக்க மாட்டார்.
அண்ணே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? யாருக்கு போட்டு கொடுத்தா அண்ணே? அண்ணே நீ சும்மா இருங்க, நீ சாப்பிடுங்க, நீ சாப்பிடு. அண்ணே நீங்க போங்க, நீ நான் வச்சு கொண்டுட்டு வரேன். அண்ணே ஏதாவது தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். துளசி, துளசி, எம்புட்டு நேரம் அண்ணன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பாசப்பறவைகள் ரெண்டு பேரும் விட்டா பொழுதோட பேசிக்கிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு பசிக்குதா இல்லையா? எங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் போய் உன் பாசப்பறவை அண்ணன் கூட பேசிக்கிட்டு இருக்க துளசி. ஏய் வரும் கவரை எடுத்து பிரிச்சு சட்னி சாம்பார் எல்லாத்தையும் கொட்டி எடுத்து வர வேணாம். அவளுக்கு என்ன 10 கையா இருக்கு? அவளை ஒன்னும் சொல்ல விட மாட்டியே. நீ உன்னக்காரன் உங்க அம்மா எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வந்துருங்க. எங்க அண்ணன் எங்க அப்பா அம்மா அப்படின்னா மேடம் நீங்க எங்க இருந்து பிறந்து வந்தீங்க? ஆசியா ஐரோப்பா கண்டம் அப்படி இருந்து அங்கே எங்க பிறந்தீங்க வந்தீங்களா எங்க வீட்டுக்கு? போடி, பசிக்குது எனக்கு, நீ வேற வம்ப எடுத்துட்டு இருக்காத. துளசி பசிக்குது. வந்துட்டேடி அம்மாக்களா. கட்டாதிய முடி. அங்க வருவியே டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் அங்க விரிச்சு வச்சுட்டு அப்புறமா தான் ஒவ்வொருத்தையெல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு இங்க தான் சாப்பிடுவோம்னு கிறிய. ஒவ்வொருத்தெல்லாம் எடுத்துட்டு வரல, அங்க எடுத்து எல்லாத்தையும் வட்டாக்கல கொட்டி வச்சுட்டேன். கொட்டிட்டு வரேன் ஒவ்வொருத்திக்கா. கொட்டிட்டு யாருக்கு பசிக்குதோ அவ எடுத்து சாப்பிடுங்க வர்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தான், எனக்கு ரொம்ப பசிக்குது. குடு. துளசிக்கா முதல்ல அந்த அணுகுண்ட வாய்க்க கொடு, தின்னு தொலையட்டும். யாரோ ஒத்த சாப்பிட்டா சரி தாத்தா. மணி 9:30 மணி ஆயிடுச்சுல, எல்லாருக்கும் தானே பசிக்கு, அதான் பசிச்சிருச்சு போல சாப்பிட்டுட்டு போறேன். அண்ணன் ஊர்பட்ட இட்லி பொங்கல் ஊத்தாப்பம் வடைன்னு சொல்லிட்டு ஊர்பட்டது வாங்கிட்டு வந்திருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. இந்த அப்படி நட்டலி உனக்கு சாப்பிடு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டிஃபன் தட்டு. ஐயோப்பா. அவ தட்டுல எத்தனை இட்லி இருக்கு? எருமை உன் தட்டை பார்த்து தின்னு எருமை. ஏன் தட்டுல எத்தனை இட்லி இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்க? வேணா வாங்கி தொலைஞ்சு சாப்பிட வேண்டியதானே? டேய் நட்டலி, பேசாம உன் தட்டை பார்த்து சாப்பிடு. அங்க என்ன இருக்கு இங்க இருக்குன்னு பராக்கு தான் பார்ப்பேன், ஒன்னும் தின்னு தொலைய மாட்டேன். அது பழக்க தோசம். சாப்பிட்றமோ இல்லையோ அடுத்த தட்டுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பர்ராக்கு பார்த்து கணக்கு எடுக்கிறது அது வழக்கம். என்ன லதா நெட்லகி சாப்பிடலாம் நல்லா இருக்கா ருசியா? அண்ணி சூப்பரா இருக்கு அண்ணி. எப்போதும் ஒரே டேஸ்ட். இது நல்ல மசாலா எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு டேஸ்ட். சரி சரி நல்லா சாப்பிடு. வந்தா முதலியம்மா சிம்மாசனத்துல தான் உட்காருவாங்க. பிளாட்டி நெட்லகி என்ன சொன்ன? அண்ணியாரே உங்களை என்ன அண்ணியாரே சொல்ல போறேன்? எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே பசிக்குதே பாவம் அண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே எச்சிச்சு வடிச்சிட போது தட்டுல குடுத்தலசியக்கான்னு சொன்னேன். நெட்லகி என்ன அண்ணி ஏத்தி பேசிக்கிட்டு தட்டை பார்த்து குடிஞ்சு சாப்பிடுப்ல. ஐயோ துளசி மேடம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். பிளேட்டை தாடி பசிக்குதே. ஐயா அண்ணி ஆயிட்டு போயிட்ட பத்தியில உங்களோட தட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு நிக்கிறேன். இந்த அண்ணி சாப்பிடுங்க. அடிய நெட்டலகி பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா ஒழுங்கா சம்மணம் கட்டி ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. இது என்ன குந்தகால வச்சுக்கிட்டு சாப்பிடுற பழக்கா? ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு. அட போ துளசியக்கா, நானே பேண்ட் டைட்டா போச்சே கம்ஃபர்டபுள் இல்லாம அங்கிட்டு பிடிக்குது இங்கிட்டு பிடிக்குதுன்றக்கே நீ வேற சம்மணம் கொட்டி உட்காரு கிம்மணம் கொட்டி உட்காருன்னு ஏன் டர்ரு புருன்னு கிழிஞ்சுக்கிட்டு போறதுக்கா? போவே நீ வசாம டர்ரு புருன்னு கிழிஞ்சுக்கிட்டு போகுதா? நல்லா செல்லுதா. என்ன துளசி என்ன வாயெல்லாம் இப்ப நீளுது ரொம்ப தங்கச்சிட்ட. அக்காங்கிற அதிகாரத்தை கட்டியோ? அதுவும் இல்லாம என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கக்கப்புக்கன்னு உங்க அண்ணன் கிட்ட ஒரே சிரிப்பு கணப்பு. இப்ப கூட பிறந்த பிறப்புகள்கிட்டயும் ஒரே சிரிப்பு கணப்பா? பயங்கர ஜாலியா இருக்க போலயே. எந்திரிக்கும் போது குளிர் காய்ச்சல் அடிக்குது, எந்திரிக்க முடியல, முக்குன முடங்குன. இப்ப என்னன்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்க. ஐயா அண்ணே எனக்கு என்ன சந்தோஷம்? எல்லாரும் நீங்க சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நல்லபடியா இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். காய்ச்சல் இருக்கதான் செய்யுது, கழுத காய்ச்ச. அதுக்காக குன்னிக்கிட்டே உட்காந்துருக்க முடியுமா? காய்ச்சல் அடிக்கவும் எந்திரிக்க முடியாம இருந்துச்சு. எந்திரிச்ச உடனே இப்ப சுறுசுறுப்பு ஆயிட்டேன். இந்த 4 இட்லியை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டேன்னா அப்புறம் நார்மலா ஆயிடுவேன் அண்ணி. அதுக்காக காய்ச்சல் போத்திட்டு உட்காந்துருக்க முடியுமா? வந்த உறவை இவள் விடுவாள். அதானே பார்த்தேன். தங்கச்சி ரெஸ்ட் எடுக்கணும்னு அண்ணன் ஹோட்டல்ல அத்தனை பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த சந்தோஷம் வேலை பார்க்காம இருந்தா அவ்வளோ சந்தோஷமா உனக்கு. டெய்லி ஹோட்டல்ல உங்க அண்ணன் வாங்க சொல்லிடுவோமா? ஐயையோ வேதாளம் முருங்கை மரம் ஏறுதே, துளசி அக்காளோட வம்ப இழுக்க போறாளே. ஐயோ அண்ணி எனக்கு வேலை பார்க்காம இருந்தா கை கால கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு வேலை பார்த்தாதான் உடம்பு கலகலன்னு இருக்கு அண்ணி. நெசத்துக்குமே காய்ச்சதான் அண்ணி. ஒரு நேரம் தானே, என்னைக்கும் ஒரு நாள்னு அண்ணன் சொல்லுச்சு. மதியத்துக்கு நான் சமைச்சிரேன் அண்ணி.
கிச்சன்ல போய் தண்ணி கொண்டு வா துளசிக்கா. நல்லா தான் தின்னுக்கிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள இதுக்கு என்ன? ஆடி நெட்டலகி கண்ணன பரடிலையா வச்சிருக்கற? அந்த சைடுல இருக்கு பாரு, சோத்தாங்க இப்ப வச்சிருக்க பாரு. என்னைக்காவது நான் தண்ணி சாப்பிடும்போது கொண்டாந்து வைக்காம இருந்திருக்கேனா? எடுத்து குடி மடி சீக்கிரம். நான் கண்ணை புரடியில வைக்கல, நீ தான் புத்திய புரடியில வச்சிருக்க. உன்னைய காப்பாத்த நான் ஏதாவது வழி சொன்னா தண்ணி இங்கதான் இருக்கு. ஆளப்பாரு விளங்கும் விளங்கும். ஐயோ கடவுளே, ஏன் இந்த துளசியக்கா அப்படி இருக்குது? என்ன இப்படி சொல்ற? ஒண்ணுமே விளங்கல, சத்தமா சொல்லு. ஒண்ணுமில்ல அத்தா, ஒண்ணுமில்ல, போ. என்னமோ சொல்லுற போ. துளசி, இதுல கொஞ்சம் சால்னா ஊத்து. ஐயா அண்ணி, குருமா ஊத்தவா? சால்னா முடிஞ்சு வச்சே, எல்லாருக்கும் ஊத்தி போட்டனே. அதானே பார்த்தேன், எதையாவது கண்ணுல காணாத மாதிரி உடனே வலிச்சு எடுத்து தொடச்சு நக்கிடுவீங்கல்ல. ஐயா அண்ணி, சால்னா கொஞ்சம் தான் கொடுத்திருந்தாங்க, ரெண்டே ரெண்டு கவர் கொடுப்பாங்க. நீ தான் ஹோட்டல் சாப்பாடு கவரை பார்த்த உடனே உன் கால தரையில நிக்கலையே. அப்பாடி இன்னைக்கு சமைக்க தேவையில்ல, ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம்னு. அத கேக்குறேன். வீட்டு வேலை மட்டும் தானே பாக்குற, துணி துவைக்கிற, பாத்திரம் விளக்குற, சமைக்கிற, தவிர நீ என்ன பண்ணிற? அவ்வளோ ஜாலியா இருக்கிற ஹோட்டல் சாப்பாடு பார்த்தவன இது கூட உன்னால முடியாது. என்னது அதான் ஆனந்தத்துல கண்ணு முடி தெரியாம அப்படியே மட எல்லாருக்கும் சாட்சி விட்டுட்ட போல. வேலை பார்க்கணும்னா உனக்கு அவ்வளோ வலிக்குது வீட்டுல. ஏங்க நீரே இப்படி பேசுற நீங்களே கொண்டு வந்த கவரை பிரிச்சு எடுத்து உங்களுக்கு தேவையான ஊத்திருக்கலாம்ல. அது என்ன துளசியக்கா ஊத்தணும், வைக்கணும், எடுத்து வைக்கணும். ஏய் முந்திரி கொட்டை, உன்கிட்ட எதுவும் பேசல, உன் வாய் மூடிக்கிட்டு கம்மனு சாப்பிட்டு தொலை. அப்ப அது மாதிரி எல்லாருக்கும் வாய் தான் இருக்கும், எல்லாரும் ஊத்தி தான் சாப்பிடுவோம். இருக்கிறத கொடுத்தத சாப்பிட்டு எந்திரிங்க. ஏய் நெட்டலகி, சும்மா சாப்பிட்டு எந்திரி. ஏய் இங்கே ஒரு துளசியக்கா, உன்ன மாதிரிலாம் பொறுத்துக்கிட்டே என்னால ஊமத்தனமெல்லாம் போக முடியாது. அப்படி ஏன்னு கொண்டாட்டிக்கிட்டலாம். ஐயோ கடவுளே, நினைச்சேன் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து காலையில சாப்பிடணும்னு சொல்லும் போதே நினைச்சேன் பிரச்சனை வரும்னு. சாப்பிடுறியா வச்சுட்டு எந்திரிக்கிறியா? முடி எந்திரிச்சு வா, என் கூட வா, நம்ம போய் சாப்பிடுவோமா? அது நியாயம். வா நம்ம 2 பேரும் எந்திரிச்சு போய் சாப்பிடுவோம் சொல்றது நியாயம். சாப்பாடை வச்சுட்டு எந்திரிச்சு போனுங்கிற அடிப்பாவி சண்டாளி, பசிக்குதுடி. போய் தொலைங்க.